திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மின்சாரம் பாய்ந்து 8 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆரணி அருகே அரியாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ராமலிங்கம், அபி தம்பதியினருக்கு 8 வயதில் பவித்ரன் என்ற மகன் உள்ளார். கோடை விடுமுறை என்பதால் பவித்ரன் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த சூழ்நிலையில் வீட்டில் வெடிக்க உள்ள மின்கம்பத்தில் பழுது ஏற்பட்டு மின்சாரம் திரும்பி வீட்டு கம்பி மற்றும் சுவரில் பாய்ந்துள்ளது. இதனை அறியாத சிறுவன் விளையாடிக் கொண்டிருந்த போது சுவரை தொட்டதாக கூறப்படுகிறது. இதில் மின்சாரம் தாக்கி சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒற்றை காட்டு யானை நடமாட்டத்தால் இன்று ஒரு நாள் தொட்டபெட்டா காட்சி முனைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி முதுமலை வனப்பகுதியிலிருந்து உதகை நகரில் அமைந்துள்ள தென்னிந்தியாவின் 2வது உயரமான மலை சிகரமான தொட்டபெட்டா காட்சி முனை உள்ளது. இங்கு உணவு தேடி ஒற்றை காட்டு யானை நுழைந்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு இன்று ஒரு நாள் மட்டும் தொட்டபெட்டா காட்சி முனைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல மாவட்ட வனத்துறையின் தடை விதித்துள்ளது. காரைக்கால் அடுத்த அம்பகரத்தூரில் அமைந்துள்ள மகாமாரியம்மன் கோயில் திருவிழாவை ஒட்டி பூச்சொரிதல் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. அம்பகரத்தூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பத்ரகாளியம்மன் தேவஸ்தானத்திற்குட்பட்ட மகாமாரியம்மன் கோயில் திருவிழா பூச்சொரிதல் உற்சவத்துடன் தொடங்கியுள்ளது. இந்நிகழ்ச்சியை ஒட்டி மகாமாரியம்மன் கோயிலில் கரகம், மங்கள வாத்தியங்கள் முழங்க ஏராளமான பெண்கள் பல வண்ண மலர்களை ஊர்வலமாக எடுத்து வந்தனர். அதைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. திரளான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி உற்சவம் வரும் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மகாமாரியம்மன் கோயில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஜெயங்கொண்டம் அருகே உள்ள தேவாமங்கலம் கிராமத்தில் மகாமாரியம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா கடந்த சில நாட்களுக்கு முன் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து காடிகாட்ட நிகழ்வு நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நேற்று கோலாகலமாக நடைபெற்றது. காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் பெரிய ஏரிக்கரையில் அமர்ந்து அக்னி கரகம், பூங்கரகத்துடன் மேளதாளங்கள் முழங்க முக்கிய வீதி வழியாக கோயிலுக்கு வந்தடைந்தனர். அதைத் தொடர்ந்து அக்னிகுண்டத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். திருவள்ளூர் அருகே திடீரென வீசிய சூறாவளி காற்றில் 150 ஏக்கர் வாழை மரங்கள் சாய்ந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மேல்கொண்டையூர் கிராமத்தில் விவசாயிகள் 200 ஏக்கர் பரப்பளவில் வாழை சாகுபடி செய்துள்ளனர். திடீரென வீசிய சூறாவளி காற்றில் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்துள்ளன. ஏக்கருக்கு 1.5 லட்சம் வரை செலவு செய்துள்ள நிலையில் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கள்ளக்குறிச்சியில் பாமக முன்னாள் எம்எல்ஏ மீது சொந்த மகளே மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சங்கராபுரம் தொகுதி முன்னாள் பாமக எம்எல்ஏ காசாம்பு பூமாலை என்பவரது மகள் அனந்தநாயகி என்பவரது வீட்டை அவரது தங்கை மற்றும் தங்கை கணவர் ஆகியோர் அனந்தநாயகியின் தாய் காசாம்பு பூமாலை ஆதரவோடு சேதப்படுத்தி நகை பொருட்களை எடுத்துச் சென்றுள்ளனர். இதுகுறித்து புகாரின் பேரில் பதியப்பட்ட கிரிமினல் வழக்கை சிவில் வழக்காக மாற்ற முயற்சி நடத்தப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் அனந்தநாயகி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இது தொடர்பாக புகார் மனு அளித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை நகர் பகுதியில் உலா வந்த காட்டு யானையால் வாகன ஓட்டிகளும் சுற்றுலா பயணிகளும் அச்சமடைந்தனர். உதகையிலிருந்து கோத்தகிரி செல்லும் சாலையில் ஒற்றை காட்டு யானை உலா வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து தொட்டபெட்டா காட்சிமுனை பகுதிக்கு காட்டு யானை வந்ததால் சுற்றுலா பயணிகள் அங்கிருந்து உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். இதனால் சுற்றுலா பயணிகளும் வாகன ஓட்டிகளும் அச்சமடைந்தனர். காட்டு யானையை விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோயிலில் சித்திரை வசந்த உற்சவத்தின் 5ஆம் நாள் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அண்ணாமலை கோயிலில் வசந்த உற்சவத்தின் 5ஆம் நாளில் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலையம்மன் சிறப்பு அலங்காரத்தில் வெட்டிவேர் பல்லக்கில் எழுந்தருளி தாண்டவம் ஆடியபடி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர்.
தொடர்ந்து 3ஆம் பிரகாரத்தில் அமைந்துள்ள 4 கால் பன்னீர் மண்டபத்தில் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மனுக்கு பொம்மை பூ கொட்டும் நிகழ்வும் விமர்சையாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணுசக்தித்துறை வளாகத்தில் தொழிற்சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாபா அணு ஆராய்ச்சி மையத்தில் ஷிப்ட் முறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு விடுப்பினை நிர்வாகம் வழங்க மறுத்த தொழிலாளர் விரோத போக்கினை கடைபிடித்து வருவது, காலி பணியிடங்களை நிரப்பாது உள்ளிட்டவற்றை கண்டித்து தொழிற்சங்கத்தினர் ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே வீடு கட்ட பள்ளம் தோண்டிய போது நடராஜர் சிலை கண்டெடுக்கப்பட்டது. லால்பேட்டை கொல்லிமலை கீழ்ப்பகுதி ஜெயன் நகரில் முகர் அப்சர் என்பவர் தனது இடத்தில் வீடு கட்டுவதற்காக பள்ளம் தோண்டிய போது சுமார் 3 அடி உயர நடராஜர் சிலை சிதைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. தகவலறிந்து வந்த வட்டாட்சியர் மற்றும் வருவாய் ஆய்வாளர் சிலையை தொல்லியல் துறை ஆய்வுக்காக வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு எடுத்துச் சென்றனர். தஞ்சையில் சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஓடுகள பாதை தொடங்கி வைக்கப்பட்டது. அன்னை சத்யா விளையாட்டரங்கத்தில் சர்வதேச தரத்தில் மின் ஒளியுடன் கூடிய செயற்கை இழை தடகள ஓடுகள பாதை மற்றும் இயற்கை புல்வெளி கால்பந்து மைதானம் ஆகியவற்றை காணொலி மூலம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதையடுத்து இந்த செயற்கை இழை தடகள ஓடு பாதையில் மூத்த வீரர்களின் ஓட்டத்தை அமைச்சர் கோவி செழியன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார்.